என்னது பாய்க்கு போயிடும் 40 லட்சம் தான் நான் இந்த முறை போனோம் 32 40 லட்சம் தான் நிச்சயமா 60ல 20 என்றால் சாவக்காடு அந்த கடல் எல்லாம் கொண்டு நீண்ட கட்டணம் ஒன்றுமே இல்லை. அப்போ எங்களோட இது ஏரியாவில் இருக்கிற விளையாட்டு வகையில் இருக்கிறோம். அவைக்கான ஒரு விளையாட்டு கழகம் இதனை கூட அந்த பிள்ளைகளை ஒரு வாசிசால மாதிரி ஒரு போட்டு அதுக்கு பேப்பர்களாக வாசிக்கக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளைகள டைமில் ஒரு வகுப்பொண்டை கொடுக்குற மாதிரியும் அப்படி ஒரு இதில் அப்போ நாங்கள் வந்து என்ன கேட்டால் நாங்கள் டாக்டரோட நேரம் என்னன்னா டாக்டர் எங்களால் டாக்டர் கூடுதலான இதில் வந்தது டாக்டரோட கைவிட்டு கிளாஸ் இப்போ என்னென்ன உனக்கு சொல்லி அதனால போய் கடிதம் போட்டேன் அதே கணவே டாக்டர்ஸ் கேட்க உங்களுக்கு கடிதம் தப்பிட்டீங்க இப்போ கரை Bawa apa? போன முறை எங்களுக்கு 93 லட்சம் யாழ்ப்பாணத்துக்கு 93 லட்சம் திருநெல்வேலிக்கு 13 லட்சம் தரணும். அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னது பாய்க்கு போயிடும் 40 லட்சம் தான் நான் இந்த முறை போனோம் 32 40 லட்சம் தான் நிச்சயமா 60ல 20 என்றால் சாவக்காடு அந்த கடல் எல்லாம் கொண்டு நீண்ட மற்றது கொட்டடி இல்லை ஒரு சாவக்காடு நம்மளை கொட்டடி அது மிக தாரம் சொல்லுவாங்க சரியான பயங்கர மோசமாக இருக்கு. எங்களோட சாவச்சேரியில் நல்லா நீட்டாக டைப் பண்ணிக்கலாம் வந்து சரியான மோசமாக இருக்கா நாங்கள் 20 இடத்துல 2 தான் இன்னொரு 20 பசாவிடாண்டில் சின்ன முன்னாடி வந்து பயங்கர மோசமாக இருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா 60 இது 40 கிடக்கு 40 நான் சாவச்சேரி விவசாயம் கொண்டு பார்க்குறேன் கிரவுண்டே இருக்கு மாடி ஒன்று தான் இருக்கு இந்த கோயிலுக்கு விளையாட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ எங்களோட இது ஏரியாவில் இருக்கிற விளையாட்டு வகையில் இருக்கிறோம். அவைக்கான ஒரு விளையாட்டு கழகம் இதனை கூட அந்த பிள்ளைகளை ஒரு 50 நேரம் ஒரு லட்சம் அப்படிதான் இருந்தாங்க. எங்களுக்கு அதுல 2 வரப்பு காணி இருக்கு ரோடு கரையில தான் இருக்கு. அப்போ அதில் நாங்கள் ஒரு வாசிசால மாதிரி ஒரு போட்டு அதுக்கு பேப்பர்களாக வாசிக்கக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளைகள டைமில் ஒரு வகுப்பொண்டை கொடுக்குற மாதிரியும் அப்படி ஒரு இதில் அப்போ நாங்கள் வந்து என்ன கேட்டால் நாங்கள் டாக்டரோட நேரம் என்னன்னா டாக்டர் எங்களால் டாக்டர் கூடுதலான இதில் வந்தது டாக்டரோட கைவிட்டு கிளாஸ் இப்போ என்னென்னா எங்களுக்கு எவ்வளோ ஆள் தெரியா மேக்ஸிமம் ஒரு இன்ஜினியரோட ஆள் பிடிச்சாலும் சொல்லுவாங்க சேர்த்துக்கீங்க நான் ஒன்றும் சேர்க்கேன் இந்த காணி பொதுவாக தந்துட்டோமா விளையாட்டு காணி விளையாட்ட பேர்ல இருந்து விட நாளைக்கு அவர்கிட்ட பிள்ளைகள் அவர் சேர்த்தாப்புல பிள்ளைகளுக்கு செஸ் பழக்கிறதுக்கு கரம் போர்ட் விளையாடுறதுக்கு கட்டுவோம். அப்படிதான் வரமாட்டே தெரியா விளையாடுறது நான் விளையாடுறது விளையாடுறோம்
ஆனால் பொதுவாக வந்து இது பிள்ளாவே கோயிலுடைய நாடு நான் முதல் அங்கே கதைச்சு இந்து நடத்தாமோ நாம் கட்டுத்தராங்க அப்போ நாங்கள் அதை நான் முயற்சி செய்வது அது அந்த இடத்துல ஒரு கோயிலுடைய நாடு இருக்கா அதெல்லாம் பொதுவாக அந்த ரெண்டு தரப்பு காணிக்கல ஒரு நல்ல எல்லாரும் நான் விரும்புறேன் இந்த நோமல் கல்லு தாரில் ஓட்டு போகும் இந்த அண்டைக்கு நான் போய் பார்த்தேன்னா குடும்பம் பயங்கர ஒதுக்குற இடம் ஆனால் காப்பட்டான் போட்டுறாங்க ஒரு இவ்வளோதான் ரோடுக்கு அகலம் ஒரு கார் போனால் இன்னொரு பைக் விளக்கு அதெல்லாம் காப்பட் போட்டுருக்காங்க நாங்கள் அப்படி தூர நோக்கா சிந்திக்கிறே இல்லை வார வாசலோட போட்டுருக்கோம் இதை நீங்கள் ஒரு மாசம் பேரம் கீறி இந்த முறை 40 எடுக்கிறனால 40 எடுக்கும் ஒரு இன்ஜினியர் படிச்சு இந்த ஏரியாவோட ஆக்கிட்டு இருப்பாரு அப்படி சொல்லும் போது வந்து நாங்கள் இதாவதான ஒரு இலவசமான காசு இருப்போம் நாங்கள் லாபத்துக்கு செய்ய போறோம் அவர்கிட்ட ஃப்ரீயா திருத்தர சொன்னோம் அந்த பிளான் ஒரு 2 மாடியில 3 மாடி 2 மாடி தான் நாங்கள் கட்டுற பிளான் அடுத்தடுத்த இதுகள்ல நீங்கெல்லாம் அடுத்த வருஷம் மேலே போவோம் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் பார்ப்பேன் நல்ல நாள் சிவராத்திரி அதில் நம்பிக்கை ஒன்று இருக்குது இந்த காசு சின்ன சிக்கல் நடந்துட்டா நாங்கள் எழுதி டிஎஸ்சினால மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி அரசாங்கம் ஏதாவது போனவரை கொடுத்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துனாங்க சாவதி ஹாஸ்பிட்டலுக்கு 40 தெல்லிப்பட ஹாஸ்பிட்டலுக்கு 30 கிளிநொச்சிக்கு 20 அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்துனாங்க அரசாங்கம் மாட்டாண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட விட மாட்டேன் தாங்க நீங்கள் அதுக்கு பிறகு நான் அம்மாச்சி உணவு கட்ட விட படிக்கணும் அப்போ ஏன் அவங்க சொன்னாங்கன்னா அது கவர்மெண்ட் ஏற்கனவே ஒரு மினிஸ்ட்ரி அவனை அமைச்சு தானே அதுக்கெல்லாம் கொடுக்க எல்லாரும் நீங்கள் பொதுமக்களை கொடுக்கணும் இதெல்லாம் பிரச்சனை வராது நீங்கள் டிஎஸோட கதைக்கோ இங்கே கோயில் உரிமைக்காரர்களுக்கு அனுமதி கடிதமெல்லாம் தரணும் எனக்கு நீங்க பயங்கர urgent. இப்பண்டா இன்னைக்கு 5ஆம் தேதி 21ஆம் தேதிக்கு முன்னாடி நான் போணும் கொழும்புக்கு. இந்த ஏரியாவோட ஆர்கிடெக்டும் இல்லையா உங்களுக்கு தெரிய ஒரு ஆள் ஏரியாவோட இங்க படிச்ச பிள்ளைங்க இருக்கா ஒரு ஆளை பிடிச்சி டிசைன் கேறிட்டு ஒரு பிஓக்யூ எடுங்கோ அதாவது பிஓக்யூ சொல்றது எவ்வளவு காசு மொத்தமா முடியும்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு சும்மா ஒரு லிஸ்ட் மாதிரி எடுங்க அதை எடுத்துட்டு நீங்க எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு இந்த இடத்துல நீங்க அனுப்புங்க 21ஆம் தேதி நான் டிஎஸ் சார்ஜ் டிஎஸ்ல கொடுத்து டிஏட கொடுக்குறேன் அப்ப 21ஆம் கோயில் போனா ஒரு 10 நாள்ல தெரியும் உங்களுக்கு அது கிடைக்குமா இல்லையா சச்சமே மாதிரி கிடைக்காது டிசைட் பண்ணப்பட்டா திருப்பி இந்த ஏரியாவுக்கு வேற ஒரு பிளான் தான் பார்க்கணும் திருப்பி ஏதாவது ஒரு இதை கட்டுறதோ இன்னும் ஒன்றதோ பார்ப்போம் அது மாதிரி நீங்கள் 40 லட்சத்துக்குள்ள ஒரு இதோட போடணும் போட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் தூர நோக்கா சிந்தித்து பிளான் பண்ண போகணும் ஒரு நாளைக்கு கேட்டை குட்டி கேட்டை கட்டுறது கார் பண்ணாமல் இந்த கேட் அடிக்குது வேறு திருப்பி ஒரு குட்டி கேட்டை கட்டுறது அது கூட ஹயர்ஸ் பண்ணாமல் திருப்பி அந்த கேட் அடிக்குது அப்படி இல்லாம 4 பைக்கை பார்க் பண்ணக்கூடிய மாதிரி நிலத்துல எல்லாம் வந்து குழந்தைகளை விளையாடக்கூடிய மாதிரி மணல் போட்டு ஒரு ராடினங்கள் மாதிரி போட்டு அப்படின்னு வழியாக பிளான் பண்ணி இந்த 2 வருஷம் கணிக்கு பிளான் பண்ணணும் நான் பார்க்கணும் அது எவ்வளவு முடியுதுன்னு பார்ப்போம் இந்த முறை இன்னத்தை காட்டிட்டு பார்க்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் முதலாவது இந்த அடிக்கல் இதை நாட்டி ஒரு அதுக்கு வாசிய சாலையும் போட்டு குழந்தைகளை படிக்கிறது உள்ளதையும் போட்டு அது 4 கரம்போர்ட் ஒரு படம் இல்லை கரம்போர்ட் இன்டர்நேஷனல் டூர் பண்ணுறது கரம்போர்ட் ஒரு 10 செஸ் போர்ட் அதில் வந்து போடும் டாம் போர்டு அதில் முடியும் லைட் அதை முடியாமல் நிற்க முடியும் 11 மணி நின்று காடு எல்லாம் தந்தெல்லாம் இருக்குது அது வைக்கிறதுக்கான இடம் வசதி இல்லாமல் நாங்கள் எல்லா இடமும் செய்யலாம் நாங்கள் போய் பார்ப்போம் அந்த இடத்துல வேறு நீங்கள் சொல்ல போகிற என்ன ஆசைப்படுறது உடக்க சொல்லி கரையோர அதனால போய் கடிதம் போட்டேன் அதே பண்ணவே டாக்டர் இருக்கேன் உங்களோட கடிதம் இந்த பில்டிங்கு இப்போ கரையோர பாதுகாப்பு வழி வந்து இடியன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பில்டிங் ஒரு பொம்மலுடைய சொல்லிட்டு வேணும் அவரோட விஷயத்தெல்லாம் கதைச்சவா பார்க்க சொன்னவாங்கன்னா ஞாபகம் அந்த காணி வந்து பிரேசருக்கு உரிய காணின்னு சொன்னவா
நான் சொன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு மேல கட்டி வச்சிருக்கீங்க வழக்க போட மாட்டேன் யார் மீட்டிங் வழக்கு போட்டாரு யார் போட்டாரு இதெல்லாம் வழக்கு வழக்கு போட்டா சாதாரண ஆட்சி இல்ல தேசவரம இடத்துல 10 வருஷம் பில்டிங் கட்டினா ஆட்சி தேசவரம இடத்துல கொடுத்தாங்க அது அதுக்கு அப்படியே சூப்பர் அந்த பிரச்சனை பெரிய 10 வருஷம் நாம 20 வருஷம் இருக்காங்க நான் வந்து மெடிசின் அது வேற சட்டத்துல கூட தான் பாரு வழக்குமே கதை 20 வருஷம் கூட கதை சரி அது எனக்கு தெரியாது கேஸ் முடியல ஒன்றும் பார்க்காது சரி புத்தக அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருந்தா உங்களுக்கு வராது அது புத்தகைக்கு நீங்க ஒப்பந்தம் எழுதி இருந்தா உதாரணத்துக்கு நீங்க இந்த காணி ஒன்று இருக்கு நான் பயன் செய்ய போட்டு புத்தகம் வேண்டி அக்ரிமெண்ட் எழுதி போட்டு நான் 15 வருஷம் பட்ஜெட் பிடிக்கல அது அக்ரிமெண்ட் வேல்யூ முடிய புத்தகக்காரர் பிரேஸ் எழுதி போய் எனக்கு புத்தகக்காரர் தெரியாது நீங்க நீங்கடா ஃபைட் பண்ணுவோம் கோர்ட்ல வழக்கு போகுதானே அப்ப சொல்லலாம் கோர்ட் வழக்கு முடிய நான் போய் அதெல்லாம் காசு போட்டுதான் ini அரசாங்கமா இருக்கிறது பெருமிக்கிறானே அவையோட அவையான தீர்மானிக்கிறாங்க கபினட்டுக்கு போட்டு கபினட்டாக தந்தாவுடைய மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படி 20 கல்யாணம் போய் சாத்திடுவோம் கல்யாணத்துக்கு இல்ல நான் இது என்னுடைய சட்டத்துல வழக்கினை கொண்டு போடுவேன் நான் வழக்கிருக்கைக்குள்ள நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் ஆனா பார்லிமெண்ட் வன்முறை கலைக்கிறது ஆனா கேபினெட் மினிஸ்டர் விரும்பினா மட்டும்தான் தரலாம் தமிழக விரும்பினா கேபினெட்ல ஒரு பாத்திரமா போட்டு மக்களுடைய நன்மைக்காண்டி சொல்லி கேபினெட் அப்ரூவல் எடுத்து அரசாங்க அதிபருடைய சம்பந்தமா தீர்மானிக்கலாம் அரசாங்க அதிபருக்கு தீர்மானிக்க அதிகாரம் இருக்கு ஜியோட இருக்கு அதோட கதை இல்லாட்டி யாருக்கான டிசிசி மீட்டிங் நடத்தி கொண்டு வாங்க இந்த பிரச்சனை போயிட்டு வழக்கு கோர்ட்ஸ்ல என்ன தீர்மானிக்கிறது நான் சொல்லிடாது கோர்ட்ஸ் எல்லா சட்டங்கள் எல்லா ஆளுநர்கள் பார்த்து தான் தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கிறாரு டிசிசி மீட்டிங் தான் இருக்கும் ஆனால் டிசிசி மீட்டிங் கோர்ஸ் எடுக்கிறவங்க கலைக்கிறாங்க நாங்கள் அவங்க கன்வெர்ட் பண்ணால் கோர்ட்ஸுக்கு போவோம் கோர்ட்ஸுக்கு போவோம் கோர்ட்ஸெல்லாம் வேலை தீர்மானம் வருமானு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போதைக்கு நீங்கள் பாதிக்கிறாங்க இப்போ முடிக்கிறா இல்லை டிஎஸ் மண்டலத்தை கஷ்டப்படுத்தோம் நீங்கள் ஜப்பான் டிசிசி நடக்குது ஞாபகப்படுத்தும் ஆனால் அங்கேயும் தான் கலைக்க விரும்ப மாட்டேன் என்னடா கோர்ஸில் வழக்கு இருக்கு ஸோ அங்கேயும் தான் கலைக்க விரும்பும் ஆனால் ஜனாதிபதி வந்ததுக்கு 2 கொடுக்குறாங்க 4 எழுது கொடுக்குறாங்க காணி வழக்கு மட்டும் இல்லை மற்ற 3க்கும் அது எந்த வழக்கு கோர்ஸில் இருக்கிறவரையா ஜனாதிபதியாலே முடிச்சு ஜனாதிபதியாலே முடிச்சு வழக்கில் கோர்ஸ் இருக்கா கோர்ஸில் வழக்கு இருக்கா ஜனாதிபதியாலே முடிச்சு அதான் பதிலாக நான் பார்க்கணும் பொலிட்டிக்கல் ரீதியாக அதை நாங்கள் உங்களுக்கு வச்சுக்க முடியாது
என்னம்மா நம்ம வித்தியாசத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் இது கரெக்ட் சரி சரி நான் பார்ப்பேன் நான் என்னடா கோர்ட்ஸில் வழக்கு திருத்தும் வரைக்கும் நாங்கள் யாரை முடிஞ்சிடல ஜனாதிபதி முடிஞ்சிருக்கீங்க நான் தான் உங்களுக்கு சொன்னா வழக்கு போட சொல்லி அப்போ வழக்கு முடியும் வரைக்குமாவது நீங்க வச்சிருக்கலாம் அதுக்கு பிறகு அது மதத்துக்கு நியாயம்ன்றது கோர்ட்ஸ் தீர்மானம் நீங்க கேட்கறது சரி வேற யாரா கதை கேட்கா வேற என்ன நாங்கள் உங்களுக்கு செய்வோம் நீங்க ஓட் போடுங்க யார் போட்டீங்களோ இது